புதிய பாடல் தொடர்ந்து நாம் இந்த வாரமும் தியானிக்க போகிறோம். நான் சொன்னேன், இந்த புதிய பாடல் எப்படிப்பட்ட புதிய பாடல்? ராகம் தாளத்தினாலே வார்த்தைகளினாலே புதியதல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படும் அனுபவத்திலிருந்து பிறக்கும் ஒரு பாடல். கர்த்தர் அவனுக்காக செய்யும் மகத்தான ரட்சிப்பிலிருந்து பிறக்கும் ஒரு பாடல். அந்த பாடலை கர்த்தர் கொடுக்கும் போது என்ன நடக்குதாம்? சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை பார்க்கிறார்கள். கேட்கிறதல்ல, கண்களினால் அந்த பாடலை நம் வாழ்க்கையிலே பார்க்கிறார்கள். சத்துருக்களுக்கு பயம் உண்டாகிறது. சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஸோ 2 காரியங்கள் பார்த்தோம் போன வாரத்தில். புதிய பாடல் என்று சொல்லி ரெண்டு இடங்கள் வேதத்தில் அந்த புதிய பாடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதும், ஏன் அந்த புதிய பாடல் வந்தது, தேவன் அப்படி என்ன செய்தார், அது நிமித்தமாக புதிய பாடலை எப்படி தோற்றுவித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சத்துருக்கள் எப்படி பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு அடுத்த 2 இடங்களை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிறது சங்கீதம் 144 9-10 வசனங்கள். Psalm 144 verses 9 and 10. கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். ஓகே, இங்கே சொல்லுகிறார் புது பாட்டை நான் பாடுவேன். ஏன் புது பாட்டை பாடுவேன்? அங்க ரொம்ப அழகா அந்த ரீசனையும் கூடவே சொல்லிட்டார். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நீர், உம்முடைய அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு நீர் தப்புவிக்கிறீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தமிழில் பொல்லாத பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொல்லாத என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நம்மை காயப்படுத்தக்கூடிய, நம்மை ஏதோ ஒரு விதத்தில் சேதப்படுத்தக்கூடிய என்பதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மூல பாஷையில். அப்போ ஏதோ ஒரு தீங்கிழைக்கும்படியாக நமக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற ஒரு பட்டயத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மளை அதிலிருந்து தப்புவிக்கிறார், அதே நேரத்தில் நமக்கு ஜெயத்தையும் தருகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடல் எங்கே பிறப்பிக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கேட்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் பொல்லாத பட்டயம் இருக்கு, அந்த பட்டயத்திலிருந்து தப்புவிக்கிறார், ராஜாவுக்கு ஜெயத்தை தருகிறார்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஜெயத்திலே நடந்துட்டு இருப்போம், எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னீங்கன்னா, இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்ப வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்றுவிக்கிற தேவன். இந்த பாடல் எங்க பிறப்பிக்கப்படுகிறது? சமாதான தேசத்தில் அல்ல, யுத்தம் நேரிட்டு கொண்டிருக்கிற இடத்தில் தேவன் எங்க உங்களை யுத்தத்துக்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கிறாரோ அங்கேதான் இந்த புதிய பாடல் பிறக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? There is no new song without a battle. ஒரு போராட்டம் இல்லாமல், ஒரு யுத்தம் இல்லாமல் தேவன் சொல்லுகிற இந்த புது பாடல், அதாவது ஜனங்களுடைய கண்கள் காணக்கூடிய, சத்ருவுக்கு பயம் உண்டாக்குகிற, பலருக்கு தேவன் மேல் நம்பிக்கை உண்டாக்குகிற ஒரு பாடல் உங்கள் வாழ்க்கையில பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது யுத்தம் இல்லாத ஸ்தலத்துல பிறக்காது. எங்க பிறக்கும்? யுத்தம் இருக்கிற இடத்துல தான் அது பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஸோ பெரும் போராட்டங்களின் மத்தியிலே தான் இந்த பாடல் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, தேவன் எப்படி ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறார்? தன் ஜனங்களை எப்படி காப்பாற்றுகிறார்? ராஜாக்கள் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ராஜாக்கள் போல இருக்கு, தாவீது ராஜா போல இருக்கு. இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம், வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஸோ ராஜாக்கள் என்று சொல்லும்போது தேவன் ஏற்படுத்தினவர்கள், அதே போல் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தவர் அவர்தான், அழைத்தவர் அவர்தான், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறவர் அவர்தான். ஸோ இது நமக்குரியது. சரி, நமக்கு எப்படி ரட்சிப்பை கொடுக்குறார்? வாசிங்க சங்கீதம் 33 16-19 வரைக்கும். Psalm 33 verses 16-19. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும். நிமிஷம், இங்க என்ன சொல்லுது? எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். யாருக்குமே பெரிய சேனை இருக்கு அதனால ஜெயம் வந்துரும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் நாட் தி ரிசோர்சஸ் தட் யூ ஹேவ்.
உங்களிடத்தில் இருக்கிற பலன் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற வளங்கள் அல்ல உங்களுக்கு ஜெயத்தை தருவது. அடுத்த சென்டென்ஸ் வாசிமா. சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். உங்கள் தனிப்பட்ட பலத்தினால் நீங்கள் தப்புவிக்கப்பட போவதும் இல்லை. ரைட்? நான் எவ்வளவு வேணா பலவானா இருக்கலாம், நான் ஆவிக்குரிய ரீதியில பெரிய பலவான்ங்க, நான் சந்திக்காத போராட்டம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆவிக்குரிய போராட்டத்தில் என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. விளங்குதா? எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் has to have the strength of God. தேவனுடைய பலன் தான் அங்கே கிரியை செய்ய முடியுமே தவிர, நம்ம பலனை சார்ந்து நின்றோன்னா தோல்வி தான் வருமே தவிர வெற்றி வராது. ரைட்? நம்ம எவ்வளோ வேணா பலவானா இருக்கலாம். ரைட்? முதலாவது நம்ம சொன்னோம், சேனையின் மிகுதி அல்ல, என் சுய பலன் அல்ல. மூன்றாவது என்ன சொல்லுது? ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. ஓகே, குதிரை விருதா. எனக்கு கால் கொடுத்து என்னை தூக்கி ஆபத்திலிருந்து தப்புவித்து ஓடி கொண்டு போகக்கூடிய குதிரையும் விருதா. ரைட்? நான் வேணா போராட்ட மைதானத்திலிருந்து, யுத்த மைதானத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடலாம் குதிரை மேலே. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லுது, அந்த வேகமான குதிரைகளில் திரும்ப துரத்திட்டு வந்து பிசாசு என்ன செய்வானா? நமக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பான். நல்லா கவனிங்க, ரட்சிப்பு என்பது இஸ் நாட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் அ சிச்சுவேஷன். ஒரு சூழ்நிலை விட்டு எப்படியோ தலை வெளியில் எடுத்துட்டேன்னு வர்றதில்லை. ரட்சிப்பு என்பது தேவன் செய்யும் காரியமாக இருக்குது. அது என்னன்னு வருவோம். சரி, வாசிக்கலாம். அடுத்தது என்ன சொல்லுது? அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தன் மிகுந்த வீரியத்தினாலே குதிரையால் தப்புவிக்க முடியாது. ரைட், அடுத்தது தமக்கு பயந்து. இப்ப எப்படி வரும் அந்த ரட்சிப்பு? எப்படி வரும்? 2 தகுதிகள் இருக்குது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு. வாசிங்க. தமக்கு பயந்து. முதலாவது தமக்கு பயந்து. அடுத்தது தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஓகே, என்ன சொல்றாரு? 2 கண்டிஷன். 1, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். 2வதாக அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லி தட்டி தட்டி சொல்லுங்க, காத்திருக்கணுமாங்க. இன்னைக்கு 2 காரியம் சொன்னோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் இருக்கு. ரைட்? சபைக்குள்ளே இருக்கிறவங்க பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. சிலருக்கு துணிகரமாக இந்த காலத்தில் ஒரு பெரிய கூட்டம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை விட்டுருங்க. ரைட்? ஓரளவுக்கு உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்குள் அவருக்கு பயப்படும் பயம் இருக்குது. அது என்னது? என்னை அடிச்சிடுவார், நொறுக்கிடுவார், காலை உடைச்சிடுவார், அதெல்லாம் கிடையாது. என்னை காண்கிறார், என்னை கேட்கிறார், என் இருதயத்தின் சிந்தைகளை தூரத்திலிருந்து அவர் அறிவார். இது இருந்தாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஓரளவு இருக்கு. ஆனா கிருபை இருக்கு. கிருபைக்கு காத்திருக்கிறது தான் இன்றைக்கு இல்லை. ஹல்லேலூயா. நல்லா திரும்ப சொல்கிறேன், திரும்ப கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியுது எனக்கு கிருபை இருக்கு, ஆண்டவருடைய கிருபை என் மேலே இருக்கு, ஆண்டவருடைய கிருபை என் வாழ்க்கை மேலே இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனால் அந்த கிருபை ஏற்ற நேரத்தில் செயல்படும். ரைட்? எபிரேயர் 4 நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை இருந்தா அது என்ன செய்யாது? ஒரு காரியத்துக்கு தேவன் நியமித்திருக்கிற காலத்துக்கு முன்னாடி கிருபை செயல்படாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? தேவன் கிருபையை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார்னா, கிருபை இருக்கு, நான் என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு ஓடுனீங்கன்னா you will meet with failure, not with success. Right? தேவன் வைத்திருக்கிற கிருபை ஒரு நிமிஷம் முன்னாடியும் செயல்படாது, ஒரு நிமிஷம் தாமதமாகவும் செயல்படாது உங்க வாழ்க்கையில. ஏன்னா அவர் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க பார்ப்போம். பயம், நடக்குமா நடக்காதா, இது வாய்க்குமா வாய்க்காதா, என்ன பண்ணிடுறோம்? ஒரு காரியத்தை குறித்து காலத்திற்கு முன்பே தீர்ப்பு செய்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, கிருபைக்கு காத்திருக்காமல் நம் பலத்தை நம்பி, நமக்கு இருக்கிற வளங்களை நம்பி, குதிரைகளை நம்பி, யுத்த வீரர்களை நம்பி என்ன செஞ்சிடறோம்? கால் எடுத்து வச்சிடறோம். நல்லா கவனிங்க,
நீங்கள் அப்படி செய்யும் போதெல்லாம் ஏதோ சூழ்நிலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், தப்பிச்சிட்டேன், முன்னேறிட்டேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்குள் உண்மையான முன்னேற்றம் இருக்காது. உண்மையான முன்னேற்றம் எங்கே இருக்குது? கர்த்தருடைய கிருபை செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான முன்னேற்றத்தை காண முடியும். கர்த்தருடைய கிருபை செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரே காரியம்தான் செய்ய முடியும், காத்திருக்கணும். ஒரு முறை ஒரு வாலிபன் சொன்னார், ஒரு கடை வச்சுருந்தார். அவர் சொன்னார், கடையை திறந்து போட்டு போயிட்டார். பாஸ்டர் அந்த நேரம் பார்த்து அங்கே போயிருக்கிறாங்க. பார்த்தா கடையில் ஆள் இல்லை. ஒன்று கேட்டாங்களா, என்னடா கடைக்கு வந்தேன், நீ பாட்டுக்கு திறந்து போட்டு போயிட்ட? அதுவானே, அதை ஆவியானவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன்னா. பாஸ்ட்டு வந்துச்சு பாருங்க கோவம். கேட்டாங்க, ஏன்டா ஆவியானவர் என்ன உன் ஷாப்புக்கு வாட்ச்மேனா? நம்ம சில நேரத்தில் வார்த்தையினுடைய அர்த்தத்தை இன் கான்டெக்ஸ்ட் எடுக்காம சும்மா இஷ்டத்துக்கு எடுத்தா அது வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? வசனத்துல சொல்லி இருக்கிற சில உரிமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உரிமை பொருளாக கொடுத்திருக்கிறார். ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உனக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எடுக்காம ஆண்டவர் செய்வார்னு உட்காராதீங்க. நீங்க அதிகாரத்தை எடுங்க, காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். Hallelujah. Only when you exercise your authority, he can bring those things to pass. அதை ஆண்டவர் செய்ய முடியும், அவர் செஞ்சிருவாரு. ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்குள் வருவதற்கு தான் அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம்தான் பெருசு, ரைட்டா? இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே அவங்க பொய்யை பேசுவாங்க, மாயையை பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்? அவங்க யார்? அவர்கள் தகப்பன் யார் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக இப்படி பொய்யை பேசி புழுகி உங்களை அவதூறா பேசுகிற மக்களுடைய தகப்பன் யார் தெரியுமா? வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelation chapter 12 verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஓகே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன் யார்? உங்க சத்ரு. ஏன் நான் சொன்னேன் உங்க சத்ருவுக்கு அவன் தகப்பன் ஏன் சொன்னா, உங்க சத்ருக்கள் மனுஷ வடிவில் தான் வருவாங்க, ரைட்? அவங்க சத்ரு இல்லை, உண்மையான சத்ரு இல்லை, பின்னாடி இருக்கிறது அவங்க தகப்பனாகிய சாத்தான் தான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? இவங்க மனுஷர் தானே, ஹியூமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானே நமக்கு விரோதமாக யூஸ் பண்ணப்படுது. இவங்க இரவும் பகலும் நம்மளை குற்றம் சுமத்திட்டு இருக்க மாட்டாங்க. முழிச்சிருக்கிற நேரம்லாம் நம்ம தான் மண்டையில் ஓடுவோம். நம்மளை பார்த்தா கோபம் வரும், நம்மளை பார்த்தா எரிச்சல் வரும், கரிச்சு கொட்டுவான் நம்மளை. தூங்கிட்டான்னா அவனுக்கு அந்த வேலை இல்லை. ஆனால் அவன் தகப்பனாகிய சாத்தான் இருக்கிறான் பாருங்க, அவன் தூங்குறது இல்லை. அவன் என்ன செய்வான்? அடுத்த பக்கம் பூமியில் வேற எவனோ ஒருத்தனை எழுப்பி அவனை குற்றம் சுமத்த வச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டாக விளங்கிட்டு அவங்களுக்கு நல்லா கவனிங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, மற்றவர்களை குற்றம் சுமத்தாதீர்கள், மற்றவர்களை குறித்து அவதூறு பேசாதீர்கள். டோன்ட் அக்யூஸ் தெம். ஏனென்றால் இந்த வேலையை செய்கிற ஒரே நபர் உலகத்தில் இரவும் பகலும் இதை செய்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. ஆனா குற்றமே இருக்குது. அந்த குற்றத்தை மறைக்கிறது யாரு? அன்பு திரளான பாவங்களை மூடும். அது என் ஆண்டவருடைய தன்மை, ரைட்? இன்னொன்று, அவருடைய ரத்தம் பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானவைகளை பேசுகிற ரத்தமாயிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பழி வாங்குங்க. என்னை சிந்திட்டான், என் சகோதரன் சிந்திட்டான், என்னை பூமியில் கொட்டிட்டான், என் ரத்தத்தை கொட்டிட்டான், அந்த பூமியில் சிந்திட்டான், அவன் மேலே பழி வாங்குங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக கூட சொல்லுகிறது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள், அவர்களை மன்னியும் பிதாவே. அவங்க கணக்கில் வைக்காதீங்க பிதாவே. யாராவது யோசித்திருப்பீங்களா இந்த வசனம் இந்த காலத்தில் இப்படி ஒரு அர்த்தம் கொண்டு நமக்கு வரும்னு சொல்லிட்டு? எத்தனையோ முறை இந்த வசனத்தை நான் வாசித்திருக்கேன். எத்தனையோ sermons I have preached on this. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது, இந்த லைட் ஆஃப் த கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இதை பார்க்கும்போது இட் மேக்ஸ் so much sense. ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாதது,
ஆனா இன்னைக்கு மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரரும் பெருகி போய் இருக்கிற காலங்கள். இவர்கள் பேச 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 உங்களுக்கு என்ன ஆகுது? உங்க ஆசீர்வாதத்தை அவனால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு? உங்களுக்கு விரோதமா நீங்கள் அறியாத தாக்கங்கள், நீங்கள் அறியாத தடைகள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. அவங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா காரியம் வாய்க்க மாட்டேங்குது. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க இதை? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையிலையும் தான். யாரும் என்கிட்ட சொன்னாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி, நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருந்தேன், அதை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் செஞ்சிட்டு இருந்த வரைக்கும் எல்லாமே வாய்க்கத்தான் செஞ்சிச்சு. ஆனால் யாருக்கிட்டையோ போய் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணதுலேருந்து என் வாழ்க்கையில் பெரிய தடைகள், பெரிய போராட்டங்களா. இந்த நம்ம யங் பாஸ்டர்ஸ் வராங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், நான் இது வரைக்கும் ஒரு காரியத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தேன், யார்கிட்டையுமே நான் சொல்லலை. அதை சொல்லாத வரைக்கும் எல்லாம் ப்ராக்ரஸ் ஆகி நல்லா வந்துட்டு இருந்தது. எந்த நிமிஷம் அந்த காரியத்தை வெளியில் தெரிய ஆரம்பிச்சதோ, மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், நான் நம்பி ஷேர் பண்ணேன், சந்தோஷமாக ஷேர் பண்ணேன், இப்படி ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னு ஷேர் பண்ணேன். அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு அதில் வந்த ப்ராக்ரஸ் அப்படியே என்ன ஆயிடுச்சு? தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வர வேண்டியவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த பொல்லாத வார்த்தைகளுக்கு இருக்கிறது. காயப்படுத்துகிற பட்டயம் என்பதை மறந்து போகாதீர்கள். இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கும் நீ தப்புவிக்கப்பட்டுட்டனா? தாவீது தப்புவியும் என்று கேட்கிறார். இன்றைக்கு தப்புவிக்கும் வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது? தப்புவிக்கும் வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது? சொல்லுங்க. என் கையிலையும் என் வாயிலையும் இருக்கு. என் கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. அந்த பட்டயம் என் இருதயத்துக்குள்ள போய் என் வாயால வெளியில வந்தா சத்ருவை வெட்டி வீழ்த்தும் வார்த்தையாய் ரேமாவாய் இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இப்போ அந்த எருதுகள் பலத்தவைகளா இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? எருது எதுக்கு பயன்படுத்துவாங்க? மாடு, எருது எதுக்கு பயன்படுத்துவாங்க? முக்கியமா உழுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க, ரைட்? அது பலமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, there will be sowing and reaping in your life. உங்கள் வாழ்க்கையிலே விதைப்பும் அறுப்பும் இருக்கும். நான் வெறும் விதைக்கிறேன் அறுக்கிறது இல்லை, அல்லது விதைக்காமலே நான் அறுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது இருக்காது. ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை விதைக்கும் காலத்திற்கும் கொண்டு வருவார், அறுக்கும் காலத்துக்குள்ளும் கொண்டு வருவார். அது மிகுதியாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும், குன்றினதாக இருக்காது, குறுகினதாக இருக்காது, பெருக்கமானதை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள் சொல்லுகிறது, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, ரைட்? தேர் வில் பி சோயிங் அண்ட் ரீப்பிங். உங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் விதைப்பீர்கள், அறுப்பீர்கள், பலனுள்ளதாக இருக்கும், பெருக்கமுள்ளதாக இருக்கும். அடுத்தது சொல்கிறாரு, சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. பிசாசு உங்கள் குடும்பங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஊழியத்தை, எதையும், உங்கள் வாழ்க்கையினுடைய எந்த பகுதியையும் என்ன செய்ய முடியாது? உள்ள புகுந்து நாசமாக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது எல்லாத்துக்கும் ரூட் என்ன? மாயை பேசும் வாயையும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரரையும் கட்டி போடுறதான் இதுக்கு வழி. எத்தனை பேர் விளங்கிச்சு? தயவுசெய்து இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை நான் குற்றப்படுத்தி போடுறேன், அப்படி உங்களுக்கு பேசும்போது சபைக்கு சேர்த்து பேசிடுங்க, ரைட்? நான் விடமாட்டேன். எத்தனை பேர் புரியுது? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான திறவுகோலை கொடுக்கணும் உங்கள் கையில். திறவுகோல் என்ன? மாயை பேசும் வாய், கள்ளத்தனமான வலது கை. கட்டி போடுங்க. அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் இருக்குது, ரத்தத்தில் வல்லமை இருக்குது. கட்டி போடுங்க. பல நேரத்தில் நம்ம இதெல்லாம் கட்டி போடாததுனால தான் பல ஆயுதங்கள் வந்து நம்மளை என்ன செஞ்சிருச்சு? காயப்படுத்திருச்சு, அடிச்சிருச்சு. நம்ம சும்மா இருந்த நேரத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? உட்புகுந்துட்டான். ஆனால் இப்போ வசனம் என்ன சொல்லுது? இதை நீ செய்யும்போது சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும்
இராது உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போறது, உங்க ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு போகிறது பிசாசு. யாருங்க? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். ஆக்சுவலி சொல்ல போனா கர்த்தர் குழி வெட்டுறவரே கிடையாது. அவர் குழி வெட்ட மாட்டார். அவன் வெட்டின குழியில தான் அவன் போய் விழுவான். அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தேவன் அல்ல. அவர் சொல்வார், அவர் சொல்லுகிறபடி ஆகும். குழி காலியா இருக்கக்கூடாதுப்பா, போய் விழுந்துருப்பா குழியில அப்படின்னா சத்துரு என்ன செய்யணும்? போய் டமாரன் குழிக்குள்ள விழுந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை பாருங்களேன், ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அவன் எந்த பட்டயத்தை எடுத்தானோ அந்த பட்டயமே அவனுக்கு மாறுதலாம் முடிஞ்சிருச்சு. மற்ற 26:52 தான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவான். ஸோ பட்டயத்தை எடுக்காதீங்க, நீங்க பட்டயத்தை எடுக்காதீங்க, அவர் எடுக்கட்டும். அவர் எடுத்தாரானால் உங்கள் சத்ரு இனி எழுந்திராதபடிக்கு முற்றிலுமாய் முறிந்து போவான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இனி ஆயுதம் இனி உங்கள் விரோதமாய் செயலாற்ற முடியாது. அவன் பட்டயத்தால் விழுகிறது மட்டுமல்ல, நரிகளுக்கு இரையாவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். எப்படி நம்மளை நாசமாக்கணும்னு நினைச்சானோ, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எவ்வளோதான் ஆண்டவரே வேண்டாண்டவரே விட்டுருங்க ஆண்டவரே பாவம் ஆண்டவரே எனக்கு ரொம்ப அறிமுகமானவன் ஆண்டவரே எனக்கு ரொம்ப நெருங்கின உறவின் முறையான ஆண்டவரே விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. விளங்குதா? அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆக்கினை அவங்களுக்கு வரத்தான் செய்யும். நீங்கள் அதை எதிர்பார்த்து நிற்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் செய்யும்போது பாவமாக இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டாரே ஆண்டவர், என் நிமித்தமாக தானே இவங்க இந்த அடி வாங்கினாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க அனுப்பின ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் எழுதிட்டு இருக்கிறாரு. எந்த நேரத்தில் எந்த ஏவுகணையை எந்த வாழ்க்கையின் பகுதிக்கு அவன் அனுப்பிச்சு எதை நாசமாக்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கினா அவர் திட்டங்களை நாசமாக்குறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை நாசமாக்கினா அவர் திட்டங்களை அவன் நாசமாக்கி கொண்டிருக்கிறான். ஏன்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ காட் டீல்ஸ் வித் தெம். தேவன் அவர்களை எதிர்கொள்ளுகிறார். அவர்களுடைய பட்டயமே அவர்களுக்கு பாதிப்பா மாறிடுது. நரிகளுக்கு இரையாவார்கள். நீங்களோ என்ன செய்வீர்கள்? ராஜாவோ தேவனில் களி கூறுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆணா இருந்தா ராஜாவேன்னு சொல்லுங்க, பெண்ணா இருந்தா ராஜாத்தியே நீ கர்த்தருக்குள்ள களி கூறுவ மகளே. ராஜாவே நீங்க கர்த்தருக்குள்ள களி கூறுவீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்களோ களி கூறுவீர்கள்.